வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால போன வருஷம் வெளியான பார்ட்னர்ஸ் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு சூப்பரான த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட பிளாட்டை பத்தி லைட்டா நான் சொல்றேன். ஆக்சுவலா சிலர் புதுசா ஒரு பேங்க்ல ஜாயின் பண்றதுக்காக வராங்க. அந்த பேங்க்ல இவங்க வேலை பார்க்கும் போதுதான் ஒரு முக்கியமான விஷயம் இவங்களுக்கு தெரிய வருது. அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னென்ன மாதிரியான விளைவுகள் நடந்தது, அதுல இருந்து இவங்க எப்படி தப்பிச்சாங்கன்னு சொல்ற கதை தான் இந்த கதை. ரொம்பவே சூப்பரா இருக்கும். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே 1989ல நடந்த ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. ஒரு பிசினஸ் மேன் இருக்காரு பாத்தீங்களா, இவரோட டிரைவர் கூடயும் அசிஸ்டன்ட் கூடயும் கார்ல வந்துட்டு இருக்காரு. அப்படி வந்துட்டு இருக்கும் போது கார் ஒரு இடத்துல நிக்குது. இந்த பிசினஸ் மேன என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாரு. பார்த்தா எதிர ஒரு கேங்கு கன்னோட நின்னுட்டு இருக்காங்க. இவருமே இவரோட கன் எடுத்து அவங்கள ஷூட் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ள அந்த கேங்க சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, இந்த பிசினஸ் மேனை இஷ்டத்துக்கு ஷூட் பண்றாங்க. இந்த பிசினஸ் மேன் இதே இடத்துல இறந்து போயிடுறாரு. ஷூட் பண்ணவங்க யாரு, இந்த பிசினஸ் மேன் யாருன்றதுலாம் நமக்கு தெரியல. கதை போக போக தெரியும். இப்ப 2005ல நடக்கிற விஷயத்த காட்டுறாங்க. இந்த கதை முழுக்கவே 2005ல நடக்கிற மாதிரி தான் காட்சி பத்தி இருப்பாங்க. இப்ப தேவராஜன் ஒருத்தர் இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்க்கு தான் வராரு. ஏதோ கிளியரன்ஸ் சர்டிபிகேட் வாங்கணும் போல, அதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. பார்த்த சாரதின்னு ஒருத்தர் தான் பார்க்கணும். அவரை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட பர்மிஷன் எல்லாம் வாங்கிட்டு பார்த்த சாரதியை பார்க்கறதுக்காக ரூம்குள்ள வந்துடுறாரு. சரி, உங்களுக்கு இந்த ஸ்வீட் எல்லாம் பிடிக்கும்னு கேள்விப்பட்டேன், அதனால தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்தாங்கன்ற மாதிரி ஸ்வீட் எல்லாம் தந்துட்டு இருக்காரு. நீங்க யாருன்னு தெரியலையே, யாருன்ற மாதிரிலாம் பார்த்த சாரதி கேட்கிறாரு. ஒரு கிளியரன்ஸ் வேலைக்காக தான் வந்திருக்கன்ற மாதிரிலாம் தேவராஜன் சொல்லிட்டாரு. அப்ப ஆளுங்க இருக்காங்க பாத்தீங்களா, சார் நிறைய அமௌண்ட் ஒரு அக்கௌண்ட்ல வந்துட்டு போயிட்டு இருந்ததுல அந்த அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாம் கிடைச்சிருச்சு சார், இதுதான் டீடைல்ஸ் அப்படின்ற மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் தராங்க. இந்த பார்த்த சாரதியும் வாங்கி பாக்குறாரு. பார்த்தா தேவராஜனோட அக்கௌண்ட்டுக்கு தான் இல்லீகலா நிறைய காசு வந்துட்டு போயிருக்கு. இவங்களே கூப்பிட்டு விசாரிக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. அதுக்குள்ள தேவராஜனே இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இப்ப தேவராஜனை இவங்களுமே ஒரு இடத்துல உட்கார வச்சிடுறாங்க. நிறைய அமௌண்ட் வந்துட்டு போயிருக்கு, இதுக்கெல்லாம் என்ன சொல்ல போறீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. சார் அது விஷயமா பேசுறதுக்காக தான் வந்தேன், இத பத்திலாம் எனக்கு தெரியாதுன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கு தெரியாம எப்படி சார் இவ்வளவு பெரிய அமௌண்ட் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு போகும்ன்ற மாதிரிலாம் பார்த்த சாரதி கேள்வி கேட்கிறாரு. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன்ற மாதிரி தேவராஜன் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவங்களுமே ரெக்கார்ட் பண்றாங்க. இப்பதான் ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. உடுப்பின்ற ஒரு பேங்க் இருக்கு. அந்த பேங்க்ல ஆள் எடுக்கிறாங்க போல. இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லார்கிட்டயும் ஜெனரலா கேட்கிற கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு போஸ்டிங்க புதுசா ஆரம்பிக்க போற ஒரு பேங்க்ல தான் நாங்க போட போறோம். அந்த இடத்துல உங்களோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம் ஆகுறது இருக்கு. 6 மாசம் மட்டும் நீங்க இருங்க, நல்லா பர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா அங்கேயே தொடர்ச்சியா கண்டினியூ ஆக முடியும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. கண்டிப்பா நாங்க சின்சியரா வேலை பார்ப்போம்ன்ற மாதிரி இவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால சில ஆட்களை செலக்ட் பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இங்கதான் பார்ட்னர்ஸ் அப்படின்ற மாதிரி படத்தோட டைட்டில போடுறாங்க. மொத்தமா 5 பேர் செலக்ட் ஆயிருப்பாங்க. அதுல 3 பேர் பேச்சுலர் பசங்க. இதுல ஒருத்தர் தான் நம்ம ஹீரோ. இவரோட பேரு விஷ்ணு அப்படின்றது. இப்ப பேச்சுலர் பசங்க எல்லாம் முதல்லயே இந்த ஊருக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. இதுல ஒருத்தர் குடும்பஸ்தரு. அவர் ஒய்ஃபு கூட தான் பஸ்ல வந்துட்டு இருக்காரு. இவருக்கு ஒரு டார்க்கான பாஸ்ட் இருக்கு போல. ஏன்னா அந்த பாஸ்ட பத்தி கனவுலாம் வருது. சட்டுன்னு இவர் தூக்கத்துல இருந்து முடிக்கிறாரு. நீங்க கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு ஒய்ஃப் சொல்றாங்க. 2 பேருமே புது ஊருக்கு டிராவல் பண்றாங்க. இதை தாண்டி இவங்க கேங்ல லக்ஷ்மின்ற ஒரு பொண்ணும் இருப்பாங்க. மொத்தமா இவங்க 5 பேர் தான் இந்த இடத்துல வேலை பார்க்கறதுக்காக வராங்க. இந்த ஊர்ல ரங்கான்னு ஒருத்தர் வட்டிக்கு காசெல்லாம் தருவாரு. வித்யான்ற ஒருத்தங்க காசெல்லாம் வாங்கியிருப்பாங்க. ஹஸ்பண்ட் இறந்து போனதுனால வட்டியை சரியா தர முடியல. இப்ப வட்டி வாங்குற நபருமே இங்க வந்து பயங்கரமா பிரச்சனை பண்றாரு. அப்ப ஊர் பெரியவர் இருக்கார்ல, நம்ம எல்லாம் காசை சேர்த்து போட்டு இந்த பொண்ணுக்காக தரலான்ற மாதிரி ஏற்பாடு பண்ணி தராரு. ரங்காவோட ஆளு காசை கேட்டு ஓவரா பேசிட்டான்ல, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பேசாது அப்படின்ற மாதிரி ஊர் பெரியவரா அவங்கிட்ட காசை தராரு. இப்பதான் பேங்க் ஆளுங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இத பாக்குற ஊர் பெரியவர் சந்தோஷப்படுறாரு. இதுக்கப்புறம் ஊர் மக்கள் மத்தவங்க கிட்ட கை நீட்ட தேவையில்லை, பேங்க் கிட்ட இருந்தே காசை வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆமான்ற மாதிரி இவங்களுமே சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா இவங்கள ஒரு குடும்பஸ்தர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் மேனேஜரா இருப்பாரு. மத்த எல்லாருமே ஒவ்வொரு பொசிஷனை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. மேனேஜர் இருக்கார்ல, 6 மாசம் தான் நமக்கு டைம் இருக்கு, நல்லா பர்ஃபார்ம் பண்ணும், அப்பதான் இந்த வேலையை தக்க வச்சுக்க முடியும்னு சொல்லிட்டாரு. எல்லாருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இன்னைக்கு பேங்க் ஓபன் பண்ற ஃபங்க்ஷன் மாதிரி நடக்கும். இத பத்தி இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிருக்க மாட்டாங்க போல. இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும்ல, ஏன் இன்ஃபார்ம் பண்ணலன்னு கேக்குறாரு. சாரி சார், நாங்க மறந்துட்டோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி விடுங்க, இதுக்கப்புறம் ஏதாவது ஃபங்க்ஷன்னா என்கிட்ட முன்கூட்டியே சொல்லுங்கன்னு சொல்லிட்டாரு. இப்ப இவர் பந்தோபஸ்து எல்லாம் கொடுக்குறாரு. ஊர் பெரியவரை வச்சுதான் இந்த பேங்கே இவங்க ஓபன் பண்றாங்க. இப்போ ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு இந்த இடத்துக்கு வராங்க. சலான் ரெடி பண்ணோம், ஃபீஸ் கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி அதுக்கான வேலையில இவங்க பண்ணிடுறாங்க. அந்த பொண்ணு எனக்கு எஜுகேஷன் லோன் கிடைக்குமான்னு கேக்குறாங்க. இப்ப எதுவும் கிடைக்காதுமா, நாங்க சொல்றோன்ற மாதிரி இவங்க அனுப்பி வச்சிடுறாங்க.
ஆக்சுவலா இவங்க பேங்க்ல சுத்தமா காசு இல்ல, காசு இருந்தா தானே லோன் தர முடியும், இத பத்திலாம் கேட்கலான்ற மாதிரி வேலைக்கு சேர்த்த விஜய்க்கு கால் பண்ணி கேக்குறாங்க. விஜய் இருக்கார்ல, ஃபண்ட் எல்லாம் எங்களால ஒதுக்க முடியாது, அங்க சில காசு வரும்ல, அதை வச்சு நீங்க ரொட்டேஷன்ல இந்த வேலையெல்லாம் பண்ணுங்க, 6 மாசத்துக்குள்ள நல்ல லெவலுக்கு கொண்டு வாங்க, அப்பதான் உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம் ஆகும்ன்ற மாதிரி விஜய் சொல்றாரு. இந்த மேனேஜர் பேரு அசோக் அப்படின்றது இவர் கொஞ்சம் அப்செட்டா உட்காந்து இருக்கிறத ஒய்ஃப் கவனிக்கிறாங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. 6 மாசம் தான் எங்களுக்கு டைம் இருக்கு, அதுக்குள்ள பேங்கை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும், அப்படி இல்லைன்னா இந்த வேலையும் கையை விட்டு போயிடும்ன்ற மாதிரி சொல்றாரு. அப்படிலாம் நடக்காதுங்க, சாப்பிடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த 5 பேர்ல லக்ஷ்மின்னு ஒருத்தங்க இருக்கிறதா சொல்லியிருப்பேன். அந்த லக்ஷ்மி இப்ப வித்யாவோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. வித்யா ஹஸ்பண்டை இழந்திருக்காங்க, பொண்ணை தனியா வளர்த்துட்டு இருக்காங்க. லோன் கிடைச்சா புதுசா ஒரு தொழில் பண்ணுவேன், லோனை ஏற்பாடு பண்ணி தர முடியுமான்ற மாதிரி லக்ஷ்மி கிட்ட கேக்குறாங்க. லக்ஷ்மி உடனே பண்ண முடியாது, ஆனா கொஞ்ச நாள் போகட்டும், நான் ஏற்பாடு பண்ணி தரேன்ற மாதிரிலாம் வித்யா கிட்ட சொல்றாங்க. இது போதும்ன்ற மாதிரி வித்யாவும் இந்த இடத்துல கொஞ்சம் நிம்மதியாகிறாங்க. இவங்களுக்கு மேல் இடத்துல இருந்து ஃபண்ட் தர மாட்டேன், நீங்களா மக்கள் கிட்ட வாங்கிக்கோங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. மக்கள் நிறைய பேர் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி காசை போட்டாதான் இவங்க லோன் மாதிரி எல்லாம் தர முடியும். மக்களுக்கு அக்கௌண்ட்டை பத்தி எல்லாம் புரிய வைக்கணும், நிறைய பேர் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ண வைக்கணும்ன்ற மாதிரிலாம் மேனேஜர் சொல்றாரு. ஆளுங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இந்த 5 பேர்ல விஷ்ணுன்றவர் தான் ஹீரோன்னு சொல்லியிருப்பேன். இப்ப ஹீரோவும் காலையில சமயம் பேங்க்குக்கு போலான்ற மாதிரி ஜீப்ல ஏறுறதுக்காக வராரு. பார்த்தா ஏற்கனவே ஒருத்தங்க இடம் பிடிச்சு வச்சிருக்காங்க. இவர் என்ன பண்றாருன்னா அந்த கர்ச்சிஃபை எடுத்து ஓரமா வச்சிடுறாரு. இவர் உட்காந்துக்கிறாரு. இடம் பிடிச்சு வச்ச பொண்ணோட பேரு பத்மா அப்படின்றது, நான் தான் இடம் பிடிச்சு வச்சேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவர் அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சமாளிக்கிறாரு. ஆனா சுத்தி இருக்க எல்லாருமே எந்திரிங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே எந்திரிச்சு தொங்கிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. இவர் தொங்கிக்கிட்டே வரதா அந்த பத்மா பார்த்து லைட்டா சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. பேங்க் வந்தோடனே இவர் இறங்கிடுறாரு. இப்ப பத்மாவும் புதுசா பேங்க் வந்திருக்கிறத பாக்குறாங்க. பேங்க்குள்ள போய் பேசலான்ற மாதிரி வேகமா உள்ள வந்துடுறாங்க. வந்தவங்க இங்க இருக்க லக்ஷ்மி கிட்ட தான் பேசுறாங்க. நானும் பேங்க் வேலைக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், நீங்க என்ன மாதிரி எக்ஸாம்லாம் எழுதினீங்க, எப்ப செலக்ட் ஆனீங்க அப்படின்ற மாதிரிலாம் லக்ஷ்மி கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. லக்ஷ்மியும் அந்த பொண்ணு கிட்ட பேசிடுறாங்க. இப்ப பத்மா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு டெஸ்ட் எல்லாம் வச்சிருக்கவே மாட்டாங்க. இது விஷ்ணுக்கு குழப்பமா இருக்கு. நீ டெஸ்ட் எல்லாம் எழுதுனியான்னு கேக்குறாரு. இது கிராமத்துல இருக்க பேங்க்ல, அதனால டெஸ்ட் எல்லாம் தேவையில்லைன்ற மாதிரி தான் சொன்னாங்க, நான் டெஸ்ட் எழுதலன்னு சொல்றாங்க. இவருமே டெஸ்ட் எல்லாம் எழுதியிருக்க மாட்டாரு. எப்படி நம்மள செலக்ட் பண்ணாங்கன்ற மாதிரி விஷ்ணுக்கு தோணுது. இவங்களுக்குலாம் இந்த வேலையை போட்டு தந்தவரோட பேரு விஜய்னு சொல்லியிருப்பேன். இப்ப விஜயும் பார்வையிடுறதுக்காக பேங்க்குக்கு வராரு. இவங்க எல்லாருமே வெட்டியா தூங்கலாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இதை பார்த்து கோவப்படுறாரு. மேனேஜர் எங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. மேனேஜர் வெளியே போயிருக்காருன்ற மாதிரிலாம் இவங்க சமாளிக்கிறாங்க. அப்பதான் மேனேஜர் இந்த இடத்துக்கு வராரு. என்ன மேனேஜர் சார், பேங்க் அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்க போல, நீங்க இதுதான் பேங்கை பாத்துக்கிற லட்சணமா, உங்களை போய் மேனேஜரா போட்டம் பாருங்கன்ற மாதிரிலாம் கோவப்படுறாரு. இப்படியே இருந்தீங்கன்னா சீக்கிரமா நீங்க கிளம்ப வேண்டியதுதான், உங்க நல்லதுக்காக சொல்றேன், சீக்கிரமா பொறுப்பா வேலையை பாருங்கன்னு கிளம்புறாரு. இந்த பேச்சுலர் பசங்க 3 பேருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஒரு லேடி வருவாங்க. அவங்க வரும்போது அவங்க நோட்ல இருந்து ஒரு பொண்ணோட போட்டோ விழுந்துருது. அந்த பொண்ணு தான் பத்மாவா இருப்பாங்க. யார் இந்த பொண்ணு, எதுக்கு போட்டோ வச்சிருக்கீங்கன்னு ஹீரோ கேக்குறாரு. இல்ல இவளுக்கு மாப்பிள பாக்கணுமா, பேரண்ட்ஸ் தான் போட்டோவை தந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்படியான்ற மாதிரி ஹீரோவும் கேட்டுக்கிறாரு. என்னடா இந்த பொண்ணை ஏற்கனவே தெரியுமா, வேணா உனக்கு பேசி முடிச்சிடலாமான்ற மாதிரி மத்த 2 பேர் இவரை கிண்டல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே ஊருக்குள்ள தானே இருக்காங்க. பத்மாவும் இவரும் அடிக்கடி மீட் பண்ணிக்கிறாங்க. பத்மாக்கு இவரை பிடிச்சிருக்கு போல, பார்த்து பார்த்து வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க. போக போக இவர் பத்மா கிட்ட பேசலாம் ஆரம்பிச்சிடுறாரு. இவங்க 2 பேருமே நிறைய டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்றாங்க. இது எல்லாத்தையும் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஏற்கனவே ஒரு காலேஜ் பொண்ணு வந்தா பாத்தீங்களா, திரும்பி வந்திருக்கா, எனக்கு ஆல் டிக்கெட் வேணும்னு கேக்குறா. பாப்பா ஆல் டிக்கெட்லாம் இங்க தர மாட்டாங்கன்ற மாதிரி இவர் கிண்டல் பண்ணிட்டாரு. அதுக்கு இந்த பொண்ணு இருக்கால, சல்லான் மூலியமா காசு கட்டின எல்லாருக்குமே ஆல் டிக்கெட் வந்துருச்சு, எனக்கு வரல, அதனால தான் கேக்குறேன், நீங்க காசை கட்டினீங்களா இல்லையா, சீக்கிரமா என்ன ஏதுன்னு பாருங்கன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. இவங்க காசை கட்டியிருப்பாங்க, அப்ப போலியான்னு யோசிக்கிறாங்க. இந்த மாசத்துக்குள்ள பேங்க்ல 5 லட்சமாவது சேவிங்ஸ் இருக்க மாதிரி பாத்துக்கோங்கன்ற மாதிரி விஜய் சொல்லியிருப்பாரு. ஆனா சுத்தமா காசு இல்ல. அப்ப 5 லட்சம் ரூபாயை போட வைக்கிற மாதிரி யார்கிட்டயாவது பேசணும்னு யோசிக்கிறாங்க. இந்த ஊர்ல ரங்கான்றவர் தான் பெரிய ஆளு, அவரை பார்க்க போலான்ற மாதிரி வீட்டுக்கே வந்துடுறாங்க. அந்த ரங்கா பெரிய ரவுடி போல. அந்த ரங்கா இப்ப கத்தியை தான் கழுவிட்டு இருக்காரு. அது முழுக்க ரத்தமா இருக்கு. அதை பாக்குற இவங்க பயந்துடுறாங்க. சார் பேசுறதுக்காக வந்திருக்கோன்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க பேங்க்ல மட்டும் உங்க காசை போட்டு வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லா சேஃபா இருக்கும், அதே மாதிரி உங்களுக்கு வட்டியா காசு கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. உங்க வட்டிலாம் எனக்கு தேவையில்லை, நான் வெளியே விடுறது மூலியமாவே நிறைய காசு சம்பாரிச்சிட்டு இருக்கேன், உங்களுக்கு காசு வேணும்னா என்கிட்ட கேளுங்க, என்னெல்லாம் காசு போட சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டாரு. என்ன பேசினாலும் இவர் பேங்க்ல காசு போட மாட்டாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருது. சரி இவர்கிட்ட நம்ம கடனா காசு வாங்கி கணக்கு காமிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஒரு 5 லட்சம் ரூபாய் எங்களுக்கு கடனா கிடைக்குமான்ற மாதிரி கேக்குறாங்க. கண்டிப்பா தரேன், ஆனா மாசம் மாசம் வட்டியை கரெக்டா தந்துடணும்னு சொல்லிட்டாரு. இவங்களும் தந்துடுறோன்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப காசை ஒரு மூட்டையில இருந்து எடுக்கிறாங்க. பக்கத்துல பார்த்தா ஒரு மூட்டை இருக்கு, அதுல இருந்து ரத்தம்லாம் வந்துட்டு இருக்கு. இத பாக்குற இவங்க பயந்துட்டு இருக்காங்க.
இவங்க பயப்படுறாங்கல்ல, மூட்டையை வெளியே கொண்டு போய் புதடா அப்படின்ற மாதிரி இவர் ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. ஏற்கனவே ஒருத்தனை சாவடிச்சு வச்சிருக்காரு போல, ஆளுங்களும் அந்த மூட்டையெல்லாம் கொண்டு போறாங்க. இதை பாக்குறவங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. இவங்கிட்ட வேற காசை வாங்கிட்டுமே கரெக்டா தந்துடணும்னு யோசிக்கிறாங்க. இவங்க கிட்ட இருக்க காசெல்லாம் ஒருத்தர் அடிக்கடி கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாரு. காசை போட்ட ஒரு கஸ்டமர் இப்ப காசு கேட்கறதுக்காக வந்திருக்காரு. இவங்க இப்ப அவ்வளவு காசு இல்லன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம், என் காசு எனக்கு வேணும்ன்ற மாதிரிலாம் கொஞ்சம் பிரச்சனை பண்றாரு. நான் திரும்பி நாளைக்கு வருவேன்ற மாதிரி கோவமா கிளம்புறாரு. நீங்க என்ன ஏதுன்னு கொஞ்சம் விசாரிங்கன்ற மாதிரி மேனேஜரும் விஷ்ணு கிட்ட சொல்லிட்டாரு. விஷ்ணு இருக்கார்ல, வேற ஒரு பிரான்ச்ல போய் விசாரிக்கலாம்னு நினைக்கிறாரு. அங்க இருக்கவர் இருக்கார்ல, என்ன சொல்றீங்க, அந்த ஊர்ல பேங்க தொடங்கி இன்னும் 2 மாசம் கழிச்சு ஆரம்பிக்கிற மாதிரி தானே பிளான் இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. என்ன இவர் இப்படி சொல்றாருன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இந்த சமயம் ஊர் பெரியவர் இருக்காரு பாத்தீங்களா, 2-3 பேரை கூட்டு வந்திருக்காரு. நிறைய காசை போடுறதுக்காக தான் வந்திருக்காங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப இவங்களுமே காசெல்லாம் கலெக்ட் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரத்திலே காசை வாங்கிட்டு போறவன் இந்த இடத்துக்கு வந்துடுறான். காசெல்லாம் தாங்கன்ற மாதிரி இப்ப சேர்ந்திருக்க எல்லா காசையும் வாங்கிட்டு போயிடுறான். மேற்கொண்டு விசாரிக்கும் போது தான் விஷ்ணுக்கும் சாக்கோன்ற நபருக்கும் நிறைய விஷயம் தெரிய வருது. இப்ப 2 பேருமே கிளம்பி வந்துடுறாங்க. வந்தவங்க இதுக்கப்புறம் காசெல்லாம் வாங்க வேணாம், ஏன்னா இப்போ வரைக்கும் நம்ம வாங்கின காசே எங்க போச்சுன்னு தெரியல, வேற யாரோ தான் காசு எடுத்திருக்காங்க, பேங்க்குக்கு அந்த காசு போல, இந்த பேங்க செயல்படுறதே மத்த யாருக்குமே தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன சொல்றன்ற மாதிரி மேனேஜரும் மத்தவங்களும் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. நான் சொல்றது இன்னுமா உங்களுக்கு புரியல, அந்த விஜய் நம்ம 5 பேரையும் ஏமாத்திருக்கான், இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது, கிளம்பிடலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி கிளம்பிடலான்ற மாதிரி எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. இப்ப பேங்கை விட்டு கிளம்புறதுக்காக வெளியே வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா வாசல்லையே இன்ஸ்பெக்டர் இருக்காரு. அவரை இவங்க ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் வண்டியில ஏறுங்கன்ற மாதிரி இவங்களை ஒரு இடத்துக்கு கூட்டு போறாரு. எங்க கூட்டு போறாருன்னா விஜய் இருக்கிற இடத்துக்கு தான் கூட்டு வராரு. நாங்க பொறுப்பா வேலை பார்ப்போம்னு சொல்லிட்டு அதுக்குள்ள எங்க கிளம்புறீங்கன்ற மாதிரிலாம் விஜய் இவங்களை நக்கல் பண்றாரு. இவங்க 5 பேருமே விஜய் மேல செம்ம கோவத்துல இருக்காங்க. எங்களை நல்லா ஏமாத்திட்டல, உன்னால ஊர் மக்கள் கிட்ட எங்களுக்கு தான் கெட்ட பேர் கிடைக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லவங்க மாதிரிலாம் பேசாதீங்க, உங்க 5 பேர் மேலேயும் ஏற்கனவே கிரிமினல் குற்றம் இருக்கிறது எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க 5 பேருமே சூழ்நிலை கைதியா சில தப்பெல்லாம் பண்ணிருப்பாங்க போல. அந்த தப்பை பத்திலாம் இவனுக்கு தெளிவா தெரியுது. இன்டர்வியூல நீங்க இதுக்கு முன்னாடி ஏதாவது தப்பு பண்ணி உங்க மேல கேஸ் இருக்கான்னு கேட்டேன். நீங்க 5 பேருமே இல்லன்ற மாதிரி ஒரே மாதிரி தான் பொய்ய சொன்னீங்க. உங்க 5 பேரை நான் ரேண்டமா செலக்ட் பண்ணல, பிளான் பண்ணி தான் செலக்ட் பண்ணிருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இந்த 5 பேர்ல அந்த மேனேஜர் மட்டும் தப்பு பண்ணிருக்க மாட்டாரு, மேனேஜர் ஒய்ஃப் தப்பு பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா ஒய்ஃபை வீட்டை விட்டு இவர் இழுத்துட்டு ஓடி இருப்பாரு. ஒய்ஃபோட சொந்தக்காரங்க இருக்காங்கல்ல, தடுக்கிறதுக்காக சண்டைலாம் போட்டிருப்பாங்க. அப்படி சண்டை போடும் போது ஒரு பெரியவரை இவங்க காலி பண்ணிருப்பாங்க. அங்க இருந்து ஓடி போயிருப்பாங்க. பஸ்ல வரும்போது கெட்ட கனவு வந்தது பாத்தீங்களா, இந்த விஷயம் தான் கெட்ட கனவா வந்திருக்கும். விஜய் இருக்கார்ல, இங்க இருக்க ஆளுங்களோட காசை சுருட்டுறதுக்காக தான் நான் பிளான் வச்சிருக்கேன், நீங்களும் ஒழுங்கா ஒத்து செயல்படுங்க, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க உங்க கேஸை பத்திலாம் நான் வெளியே சொல்ல வேண்டி வரும், உங்களுக்கு தான் பிரச்சனை வரும். இதுவே நான் சொல்ற மாதிரி நடந்தீங்கன்னா உங்களுக்கு போகும்போது ஒரு ஷேர் தருவேன், நீங்க எல்லாருமே லைஃப்ல செட்டில் ஆயிரலாம்னு சொல்லிட்டாரு. வேற வழியே இல்லாம இவங்களுமே கிளம்பிட்டு இருக்காங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, இவங்க வேற ஏதாவது பிளான் பண்ணா என்ன பண்ணுவீங்கன்ற மாதிரி விஜய் கிட்ட கேக்குறாரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, அந்த 5 பேர்ல என் ஆள் ஒருத்தன் இருக்கான், அவன் பார்த்துப்பான்ற மாதிரி சொல்றாரு. இத பத்தி தெரிஞ்சதுல இருந்து எல்லாருமே பதட்டமா இருக்காங்க. அக்கவுண்ட்ல யாராவது காசு போட வந்தா இன்னும் இவங்க பதட்டமாயிடுறாங்க. இப்ப ஸ்கூல்ல இருந்து பசங்களை எல்லாம் கூட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலா ஸ்கூல்ல பசங்களுக்கு பேங்க பத்தி சொல்றதுக்காக கூட்டு வருவாங்கல்ல, அந்த மாதிரி தான் கூட்டு வந்திருக்காங்க. இங்க இருக்க விஷ்ணுவா நான் சொல்லி தரேன்னு சொல்லிட்டாரு. இப்ப செலானை எப்படி ஃபில் பண்ணோம் அப்படின்னு தான் பசங்களுக்கு சொல்லிட்டாரு. அதே மாதிரி காசை எங்க வைப்போன்றதெல்லாம் பசங்க கிட்ட சொல்லிட்டாரு. ஓபன் பண்ணி காட்டுறாரு, ஆனா காசு இல்லாம இருக்கு. என்ன காசே இல்லன்ற மாதிரி பசங்க கேக்குறாங்க. அதுக்கு டீச்சர் இருக்காங்கல்ல, பேங்க்ல வச்சா காசு பாதுகாப்பா இருக்கும்ன்ற மாதிரி உங்க பேரண்ட்ஸுக்கு நீங்க தான் எடுத்து சொல்லணும், இந்த இடத்துல அக்கௌண்ட்டை ஓபன் பண்ண சொல்லணும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. விஷ்ணுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ஏன்னா எல்லா காசும் போயிடும்ல, அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டாரு. அதே சமயம் அசோக் இருக்கார்ல, ஒய்ஃப் கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் புரிய வச்சிட்டு இருக்காரு. அப்பதான் விஷ்ணுவும் அசோக் கிட்ட பேசுறதுக்காக வராரு. ஆக்சுவலா ஒவ்வொரு வாட்டி பேங்க்குக்கு பெரிய அமௌண்ட் வரும்போதும் கொஞ்ச நேரத்திலேயே கலெக்ட் பண்றதுக்கு அவன் வந்துருவான். அவன் எப்படி சார் உடனே வந்தான், கண்டிப்பா இங்க இருக்க யாரோ தகவலை கொடுக்குறாங்க, நம்ம 5 பேர்ல ஒருத்தன் விஜயோட ஸ்பை, அது யாரு என்னன்னு எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் கூட இதை யோசிக்கவே இல்ல, ஆமா 5 பேர்ல யாரோ ஒருத்தர் ஸ்பை, அது யாருன்னு கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. இவங்க 2 பேருக்குமே மத்த 3 பேர் மேலதான் டவுட், அதுல யாரா இருக்கும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் ஒருத்தர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. நிறைய காசை போடணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க காசெல்லாம் வாங்க வேணான்ற மாதிரிலாம் நினைச்சிட்டு இருக்காங்க. சரி இன்னைக்கு நல்ல நாள் இல்ல சார், நல்ல நாள் அன்னைக்கு காசை போடுங்கன்ற மாதிரிலாம் மேனேஜரும் சமாளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டாரு. ஆனா அவர் இருக்கார்ல, சரி இன்னைக்கு சூப்பர் நாள், இன்னைக்கே காசை வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி காசெல்லாம் தந்துட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. மீதி இருக்க 3 பேரோட பேரு லக்ஷ்மி, சாக்கோ, பிரேம் அப்படின்றது. அந்த 3 பேர்ல யாருன்றதே பிடிபட மாட்டேங்குது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க 2 பேருமே வெளியே டீ குடிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் காசை வாங்குறதுக்காக ஒருத்தன் வந்துடுறான். அதாவது காசு வந்திருக்குன்னு தெரிஞ்சுதான் இந்த இடத்துக்கு வந்துடுறான்.
அதுக்குள்ள எப்படி இவனுக்கு தெரிஞ்சது, யாரோ தகவலை கொடுத்திருக்காங்கன்னு யோசிக்கிறாங்க. லக்ஷ்மிக்கு இந்த ஊர்ல வித்யான்னு ஒருத்தங்க ஃப்ரெண்ட் ஆனாங்கல்ல, அந்த வித்யா காசை போடுறதுக்காக வந்திருக்காங்க, அப்புறமா போட்டுக்கலாம் போன்ற மாதிரிலாம் இவங்க அனுப்புறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா வித்யா காசை தந்துடுறாங்க. இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண வந்தவன் கவனிச்சிடறான். அந்த காசையும் கொடுங்கன்ற மாதிரி அந்த காசை கொண்டு வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறான். இதெல்லாம் மக்களுக்கு தெரிய வந்தா என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல. அதனால விஷ்ணு ரொம்ப பயப்படுறாரு. இதுக்கப்புறம் என்னால இருக்க முடியாது, நான் கிளம்ப போறேன்ற மாதிரி அந்த 2 பேர்கிட்ட சொல்லிட்டாரு. அதுக்கு பிரேமும் சாக்கவும் நாங்களும் வரோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி இவர் ஏத்துக்கிறாரு. இப்ப 3 பேருமே சேர்ந்த மாதிரி இங்க இருந்து கிளம்புறதுக்காக வெயிட் பண்ணிட்டாங்க. ஒரு ஜீப் வரும், அது மூலியமா கிளம்பலான்ற மாதிரி தான் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஜீப் வந்துட்டு இருக்க வழியிலேயே ஒரு 4 பேர் பிளாக் பண்ணி நிறுத்திடுறாங்க. அந்த 4 பேர் சேர்ந்த மாதிரி இவங்க 3 பேரை பயங்கரமா அடிச்சு அனுப்பியிருப்பாங்க. இப்ப இவங்க காயத்தோட வீட்டுக்கு வந்து இறங்குறாங்க. எங்க 2 பேரை விட்டு போயிட்டீங்கன்ற மாதிரி மேனேஜர் கோவப்படுறாரு. ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்ற மாதிரி திட்டிட்டு இருக்காரு. நாங்க 3 பேர் சொல்லாம கொள்ளாம போயிட்டோன்றதுக்காக எங்களை மாட்டி விட்டுட்டீங்க அப்படிதானே ஹீரோ கேக்குறாரு. அப்படி மாட்டி விடுற பழக்கம்லாம் எனக்கு இல்லன்ற மாதிரி மேனேஜர் சொல்லிட்டாரு. அப்ப நம்ம கூட வந்த 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் சொல்லியிருக்காங்கன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. சாக்கோ, நீ தான் கதவை சாத்திட்டு ரொம்ப நேரம் ரூம்குள்ளேயே இருந்த, நீ தானே கால் பண்ணி சொன்னன்ற மாதிரிலாம் இவர் சாக்கோவை பிடிச்சி கேட்கிறாரு. அதுக்கு சாக்கோ இருக்காருல, நான் மட்டும் தான் ரூம்குள்ள இருந்தேனா, இவன் கூட தான் திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும்ன்ற மாதிரி ரூம்குள்ள போனா, பிரேம் கூட பண்ணிருக்கலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோ பிரேம் மேலயும் சந்தேகப்படுறாரு. நீ தானே பண்ணன்ற மாதிரிலாம் பிரேம் கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது லக்ஷ்மி இருக்காங்கல்ல, நிறுத்துங்க, நான் தான் இந்த விஷயத்த பண்ணேன்னு சொல்லிட்டாங்க. விஜய் பண்றது உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரிஞ்சது, ஆனா ஸ்டார்டிங்கே எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு, அது தெரிஞ்சுதான் இந்த வேலையை நான் பாக்குறதுக்கு சம்மதிச்சேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப தப்பு பண்றது தெரிஞ்சே பண்ணியான்ற மாதிரிலாம் மேனேஜர் கோவப்படுறாரு. என் தம்பி ஆபரேஷனுக்கு நிறைய காசு தேவை, அதனால தான் ஒத்துக்கிட்டேன், உங்களுக்கும் காசு தேவைன்னு எனக்கு தெரியும், ஒழுங்கா விஜய் சொல்ற மாதிரி பண்ணுங்க, அப்பதான் நம்மளும் லைஃப்ல செட்டில் ஆக முடியும்ன்ற மாதிரிலாம் இங்க இருந்து கிளம்புறாங்க. இவங்க தான் இன்ஃபார்மர் வேலை பார்த்திருக்காங்கன்னு இவங்களுக்கு தெரிய வருது. வித்யா லோன் அரேஞ்ச் பண்ணி தாங்கன்ற மாதிரி கேட்டிருப்பா. சரி ட்ரை பண்றன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லியிருப்பாங்க. அப்படி சொல்லும் போது இவங்களோட முகம் சோகமா இருக்கும். அதுக்கு காரணம் அரேஞ்ச் எல்லாம் பண்ணி தர முடியாதுன்னு இவங்களுக்கு முன்கூட்டியே தெரியும். விஜய் இவங்கள ஸ்டார்டிங்ல இருந்தே எல்லாத்தையும் சொல்லி தான் யூஸ் பண்ணியிருப்பாரு. இப்ப ஹீரோவும் ஜீப்ல ஏறுறதுக்காக வராரு. ஆனா பத்மா உட்காந்துட்டு இருக்கிறத பாக்குறாரு. இப்ப பத்மாவை அவாய்ட் பண்றது தான் நல்லது அப்படின்ற மாதிரி பத்மாவை இவர் அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதே சமயம் லக்ஷ்மி இருக்காங்கல்ல, நடுவுல அம்மாக்கு கால் பண்றாங்க. தம்பி ஓகேவா தானே இருக்கான்ற மாதிரிலாம் கேட்டுக்கிறாங்க. சீக்கிரமாவே அவருக்கு ஆபரேஷன் பண்ணணும் போல. இவங்க பண்றது இவங்களுக்கே தப்புன்னு தெரியுது, ஆனா வேற வழி இல்லல்ல, அதனால கில்ட்டோட தான் இவங்க எல்லாருமே இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தர் லோன் வேணும்ன்ற மாதிரி ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இவங்களால தான் லோன் தர முடியாது இல்ல, அதனால டாக்குமெண்ட்ல இந்த பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை இருக்குன்ற மாதிரி வேணும்ட்டே இழுத்து அடிச்சிட்டு இருக்காங்க. அதே சமயம் ரங்கா கிட்ட இருந்து 5 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காங்கல்ல, ஒரு மாசம் ஆயிருது போல. வட்டி காசெல்லாம் வாங்குறதுக்காக ரங்காவோட அசிஸ்டன்ட் வந்திருக்காரு. இவங்களுமே அக்கௌண்ட்ல இருக்க காசெல்லாம் எடுத்து தந்துடுறாங்க. அவர் இருக்கார்ல, நேத்து கூட விஜய் சார் ரங்கா சார பாக்குறதுக்காக வந்தாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. விஜய் ரங்காவை பாக்குறதுக்கு போனாரா, விஜய்க்கும் ரங்காக்கும் என்ன தொடர்பு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரங்கா எப்படி பணக்காரனா மாறினான்றது எனக்கு தெரியும்ன்ற மாதிரி இவங்க டீம்ல இருக்க பிரேம்ன்றவர் சொல்றாரு. எப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. பிரேம் சொல்றதை நமக்கு விஷுவலா காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ஸ்டார்டிங் ஒரு பிசினஸ் மேன் இறந்து போன மாதிரி நமக்கு காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த பிசினஸ் மேன் கோல்டு ஸ்மக்லிங் வேலை தான் பண்ணிருப்பாரு. அவருக்கு அசிஸ்டண்டா 2 பேர் இருப்பாங்க. அதுல ஒருத்தர் தான் ரங்கா. ஒரு வாட்டி கோல்டு பிஸ்கெட் எடுக்கிறதுக்காக வராரு. ஆனா கொண்டு வந்தவங்க இறந்து போயிடுறாங்க. கோல்டு பிஸ்கெட் காணாம போயிருக்கு. அப்படி காணாம போனதுக்கு காரணமே ரங்கா தான் சாமர்த்தியமா உங்க கதையை முடிச்சு கோல்ட தூக்கி இருப்பாரு. காசு தராமையே அந்த கோல்ட தூக்குறதுக்காக பிசினஸ் மேன் தான் இந்த மாதிரி பண்ணிட்டாருன்ற மாதிரி ரங்கா இருக்கார்ல, அந்த டீலர்ஸ் கிட்ட எல்லாம் வத்தி வச்சிருவாரு. அதனால டீலர்ஸ் எல்லாம் செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. அந்த பிசினஸ் மேனை விடக்கூடாதுன்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. அதனால தான் பிசினஸ் மேனை ஷூட் பண்ணி சாவடிச்சிருப்பாங்க. இதுதான் படத்தோட ஸ்டார்டிங்ல நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஆனா கோல்டு உண்மையில இந்த ரங்கா கிட்ட தான் இருக்கு. ரங்காவும் கொஞ்ச நாள் மட்டும் இந்த ஊர்ல இருந்துட்டு வேற ஊருக்கு வந்துருவாரு. கொஞ்சம் கோல்டு பீஸை மட்டும் எடுத்து வித்து காசா மாத்திருவாரு. அது மூலியமா இந்த ஊர்ல பெரிய ஆளா மாறி இருப்பாரு. இது எல்லாத்தையும் பிரேம் சொல்லிட்டு இருக்காருல, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்ன்ற மாதிரி விஷ்ணு கேக்குறாரு. இப்ப பிரேம் அதுக்கான காரணத்தையும் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா வாட்டி ரங்காவை பாக்குறதுக்காக போனாங்கல்ல, அப்பதான் ரங்கா அசிஸ்டண்டா பாத்திருப்பாங்க. அந்த அசிஸ்டன்ட் என்னோட தூரத்து மாமா தான் அப்படின்ற மாதிரி பிரேம் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இவர் சின்ன பையனா இருக்கும் போது அந்த மாமா கிட்ட விளையாடி இருப்பாரு. பெருசா அதுக்கப்புறம் மீட் பண்ணிருக்க மாட்டாரு. என் மாமாக்கு பெருசா என்ன அடையாளம் தெரியல, ஆனா என்னோட மாமா என்னோட அத்தை கிட்ட பேசினதை நான் கவனிச்சிருக்கேன். அத்தை கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் கேட்டு முடிக்கிற விஷ்ணுக்கு ஒரு டவுட் வந்துருது. கண்டிப்பா விஜய் காசு அடிக்கிறதுக்கு பிளான் போடல, ரங்காவோட கோல்டு அடிக்கிறதுக்கு பிளான் போடுறான். ரங்காவை எப்படியாவது பேங்க்ல அதை போட வைப்பான், அது மூலியமா அதை தூக்குறதுக்கு தான் பிளான் போடுறான் அப்படின்ற மாதிரிலாம் ஆளுங்க கிட்ட சொல்றாரு.
அப்படியே கதை பிரசன்ட்டுக்கு வருது. இப்ப பார்த்தசாரதி இருக்காரு பாத்தீங்களா, மேற்கொண்டு நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. விஷ்ணு இருக்கார்ல, பார்த்தசாரதியை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. சார் இந்த மாதிரி ரங்கான்னு ஒருத்தன் இருக்கான், நிறைய கோல்டு எல்லாம் வச்சிருக்கான், நீங்க ரைடு மாதிரி பண்ணி பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எப்படி அந்த கோல்டு வந்ததுன்ற பிளாஷ்பேக் எல்லாம் சொல்லிடுறாரு. நான் தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன்னு மட்டும் சொல்லிடாதீங்கன்ற மாதிரி விஷ்ணு கிளம்பிடுறாரு. இப்ப பார்த்தசாரதி டீமோட அந்த ரங்காவோட வீட்டுக்கு வந்துடுறாரு. உங்க வீட்டை நாங்க ரைட் பண்ணி பார்க்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி பண்ணிக்கோங்கன்ற மாதிரி ரங்கா சொல்லிடுறாரு. ஆனா பண்ணி ஏதாவது கோல்டு மாட்டிருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் ரங்காக்கு பயம் வருது. இவங்க ஒவ்வொரு இடமா சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு கோல்டு எல்லாம் கிடைக்கல, கொஞ்சோண்டு காசு மட்டும் தான் கிடைக்குது. சரி இந்த காசுக்கு நீங்க கணக்கு கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த காசு தொலைஞ்சு போயிடுச்சுன்னு நான் நினைச்சுக்கிறேன், நீங்க எடுத்துட்டு போங்கன்ற மாதிரிலாம் ரங்கா சொல்லிட்டாரு. சார் நாங்க இதோட வராம இருப்போம் மட்டும் நினைக்காதீங்க, எங்களுக்கு டவுட் கிளியர் ஆகுற வரைக்கும் வந்துகிட்டே தான் இருப்போன்ற மாதிரி பார்த்தசாரதி இங்க இருந்து கிளம்புறாரு. ரைடுல எதுவுமே மாட்டலன்றது இவங்களுக்கு தெரிய வந்துருது. கோல்டு மாட்டி இருந்தா விஜய் பிளான் கட் ஆயிருக்கும், அப்படி கட் ஆகலையேன்ற மாதிரிலாம் இவங்க ஃபீல் பண்றாங்க. ரங்காக்கு இவங்க மேல டவுட் வர வாய்ப்பு இருக்குல்ல, அதனால கேஷுவலா காசு தர மாதிரி போயிடலாம் நினைக்கிறாங்க. இப்ப காசு தர மாதிரி ரங்காவை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. பார்த்தா அங்கதான் விஜய் உட்காந்துட்டு இருக்காரு. விஜய் சாதாரணமா ரங்கா கிட்ட பேசிட்டு இருக்காரு. விஷ்ணுவும் வேலையை முடிச்சுட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அப்ப பத்மா அந்த ஜீப்ல உட்காந்துட்டு இருக்காங்க. இவருமே எதுவும் பேசாம வந்துட்டு இருக்காரு. பாதியிலே இறங்கி போலான்னு நினைக்கிறாரு. ஆனா பத்மா இருக்காங்கல்ல, அவங்களுமே வண்டியை விட்டு இறங்கிடுறாங்க. எதுக்காக என்ன அவாய்ட் பண்ணிட்டு இருக்க, என்ன பிரச்சனைன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. எனக்கு வேற ஊர்ல பேங்க் வேலை கிடைச்சிருக்கு, நம்ம 2 பேர் வீட்டுல பேசி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இல்ல நான் இதுக்கு முன்னாடி லைஃப்ல நிறைய தப்பு பண்ணிருக்கேன், அதனால வேணான்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. பழசெல்லாம் விட்டு தள்ளு, இப்ப நீ நார்மலா தானே இருக்க, எனக்கு ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்பயும் நான் நார்மலான ஆளா இல்ல, நிறைய தப்பு தான் பண்ணிட்டு இருக்கேன், ப்ளீஸ் என்ன விட்டுன்ற மாதிரி விஷ்ணுவும் இங்க இருந்து கிளம்புறாரு. ரங்கா இருக்காரு பாத்தீங்களா, ஃபேமிலியோட கார்ல வந்துட்டு இருக்காரு. அப்படி கார்ல வந்துட்டு இருக்கும் போது பின்னாடி ஒரு கார் இவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு. என்ன ரொம்ப நேரமா இவன் ஃபாலோ பண்றான் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல சட்டுன்னு காரை நிறுத்திடுறாரு. இவர் காரை நிறுத்தணும்னு அந்த கார் இருக்கு பாத்தீங்களா, திரும்பி இங்க இருந்து கிளம்பிடுது. இதெல்லாம் பாக்குற ரங்காக்கு லைட்டா பயம் வருது. இப்ப நைட்டு நேரம் ஏதோ காரோட சவுண்ட் கேக்குது. என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக இவருமே ஜன்னல் கிட்ட வந்து பாக்குறாரு. பிளாக் கலர்ல ஒரு கார் தான் இருக்கு, அதாவது காலையில ஃபாலோ பண்ண கார் தான் இருக்கு. இவர் கண்ணை காமிச்சோன்னா கார்ல இருக்கவன் இங்க இருந்து கிளம்பிடுறான். கார் நம்பரை இவர் நோட் பண்ணிருப்பாரு. இன்ஸ்பெக்டர் கிட்ட கொஞ்சம் விசாரி கண்டுபிடின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்னு இன்ஸ்பெக்டர் ஏத்துக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, சார் நீங்க கோல்டு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்க கோல்ட பேங்க்ல வைக்கிறது தான் சேஃப்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா விஜய்க்காக தான் இந்த மாதிரி பேசுறாரு. அந்த பார்த்தசாரதி வேற திரும்பி வரேன்னு சொல்லியிருப்பாரு. ஒளிச்சு வச்ச இடத்த கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்றது, பேங்க்ல வச்சிடலாம்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப விஜய்க்கு கால் பண்ணிட்டாரு. உங்க பேங்க்ல என்னோட கோல்டெல்லாம் வைக்கணும், முடியுமான்னு கேக்குறாரு. சார் அதுக்கான ஏற்பாடு பண்ணிடலாம் சார், கணக்குல வராத மாதிரியே நம்ம பாத்துக்கலாம்னு சொல்லிட்டாரு. அந்த லாக்கர் பாதுகாப்பா இருக்கான்றத நேரடியா வந்து பாத்துறாரு. சரி எந்த கணக்குல நீங்க கொண்டு வருவீங்கன்ற மாதிரி கேக்குறாரு. சார் ஒருத்தர் இவ்வளவு கோல்டு வச்சுக்கலான்ற மாதிரி ஒரு அளவு இருக்கு, நிறைய பேர் அக்கௌண்ட் வச்சிருக்காங்கல்ல, அவங்க கணக்குல நாங்க வச்சிருவோம் சார், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நீங்க எப்ப கேக்குறீங்களோ அப்ப கோல்டு எல்லாம் தந்துடுறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பர்டிகுலர் நாள் நான் கோல்டு எடுத்துட்டு வரேன்ற மாதிரி ரங்கா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. விஜய் இருக்கார்ல, அந்த ஆளை ஏமாத்துற மாதிரி மட்டும் டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணுங்க, எப்படியாவது ஏமாத்தி அடிச்சுட்டு கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. நைட்டு நேரம் தான் ரங்கா இங்க வரலான்னு முடிவு பண்ணிருப்பாரு. 2 பாக்ஸ் நிறைய கோல்டு வச்சிருக்காரு. அந்த கோல்டு எல்லாத்தையும் ஆளுங்க சப்போர்ட்டோட இந்த இடத்துக்கு தூக்கிட்டு வந்துடுறாரு. இப்ப கோல்ட பாக்குற இவங்க எல்லாருமே பயங்கரமா ஆச்சரியப்படுறாங்க. இந்த கோல்டு எல்லாத்தையும் நம்ம தூக்க போறோம்ன்ற மாதிரி விஜய் பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. ஆனா இவங்க 5 பேர் இருக்காங்கல்ல, விஜய் இந்த கோல்டு எல்லாம் எடுத்துட்டு நம்மள மாட்டி விட வாய்ப்பு இருக்கு, அதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பிளான போடுறாங்க. ரங்கா இருக்கார்ல, என்னப்பா கணக்குலக்கெல்லாம் கரெக்டா கொண்டு வந்துட்டீங்களான்ற மாதிரி கேக்குறாரு. விஷ்ணு என்ன சொல்றாருன்னா, ஒரு 20 கிலோ மட்டும் கணக்குல கொண்டு வர முடியல சார், நீங்க பக்கத்து பிரான்ச்ல போய் வச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டாரு. ஓஹோ 20 கிலோக்கு இங்க இருந்தா பிரச்சனையா, சரி பக்கத்து பிரான்ச்லயே வச்சுக்கிறேன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்கவர் இவனுங்க என்ன புதுசா பிளான் போடுறாங்கன்னு யோசிக்கிறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இங்கே வைங்கன்ற மாதிரி விஜய் சொல்லிட்டாரு. சரி இங்க வச்சா பிரச்சனை வரும்ன்ற மாதிரி இவங்க வேணுட்டே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க தான் பிரச்சனை வரும்னு சொல்றாங்கல்ல, நம்ம பக்கத்து பிரான்ச்லயே போய் வச்சிடலாம்னு விஜய் கிட்ட இந்த ரங்கா சொல்றாரு. இவனுங்க புதுசா ஏதோ பிளான் போட்டிருக்காங்கன்னு விஜய்க்கு புரிஞ்சிருது. சரி நாங்க போயிட்டு வந்துடுறோம், நீங்க லாக்கரை க்ளோஸ் பண்ணி சாவியை தாங்கன்னு கேக்குறாரு. இவங்களும் சரின்ற மாதிரி லாக்கரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. சாவியை விஜய் கிட்ட தரதுக்காக வராங்க. ஆனா சட்டுன்னு ரங்கா இருக்கார்ல, கையில புடிங்கிடுறாரு. இந்த சாவி என்கிட்டயே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கும் விஜய் சரின்ற மாதிரி வேற வழி இல்லாம ஏத்துக்கிறாரு.
ரங்கா ஏற்கனவே லாக்கரை க்ளோஸ் பண்ணிட்டாரு, இருந்தாலும் பாதுகாப்புக்காக நில்லுங்கன்ற மாதிரி ஆளுங்களெல்லாம் நிக்க வச்சிடுறாரு. பாதுகாப்புக்காக ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த 5 பேருமே பேங்கை விட்டு வெளியே தான் இருக்காங்க. இப்ப இவங்க 2 பேர் மட்டும் பக்கத்து பிரான்ச்சுக்கு போற மாதிரிலாம் போயிட்டு இருக்காங்க. பார்த்தா வழியில பார்த்தசாரதி போலீஸுங்களோட நின்னுட்டு இருக்காரு. விஷ்ணு தான் இந்த மாதிரி வருவாங்கன்னு தகவல் கொடுத்திருப்பாரு போல. இப்ப வந்த 2 பேரையும் பார்த்தசாரதி இந்த இடத்துல அமைக்கிறது. இப்ப தேவராஜனுக்கு நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா விஷ்ணுவோட ஃப்ரெண்டா தான் இந்த தேவராஜன் இருப்பாரு. விஷ்ணு ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்குறதுக்காக வந்திருப்பாரு. டே விஷ்ணு, என்ன பாக்குறதுக்கு இப்பதான் டைம் கிடைச்சதா அப்படின்ற மாதிரிலாம் பேசுறது. மச்சான், எனக்கு காசு வந்துட்டு போறதுக்கு அக்கௌண்ட் தேவை, உன் அக்கௌண்ட்டை தர முடியுமான்னு கேட்டிருப்பாரு. இவரும் சரின்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லியிருப்பாரு. அந்த அக்கௌண்ட் மூலியமா விஷ்ணு சில விஷயத்தெல்லாம் பண்ணிருப்பாரு. இல்லீகல் ஆக்டிவிட்டிலாம் நடக்குதுன்றதுக்காக இந்த அக்கௌண்ட்டையே ஃப்ரீஸ் பண்ணி விட்டுருப்பாங்க. அதனால தான் அதை மீட்டு எடுக்கிறதுக்காக வந்திருக்கன்ற மாதிரி தேவராஜன் சொல்லிட்டாரு. அப்ப விஷ்ணு என்ன பண்ணனே உங்களுக்கு தெரியாதான்ற மாதிரி பார்த்தசாரதி கேட்கிறாரு. மேற்கொண்டு நடந்த விஷயத்த பார்த்தசாரதி சொல்றாரு. 20 கிலோ கோல்டு மட்டும் தான் இவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதை கைப்பற்றி பண்ண வேண்டிய ப்ரொசீஜர் எல்லாத்தையும் பார்த்தசாரதி பண்ணிட்டு இருக்காரு. அப்ப இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, விஜய் கிட்ட பேசுறதுக்காக வராரு. பிரச்சனை இல்ல, லாக்கர்ல இருக்கிறத பத்திலாம் இவருக்கு தெரியாது, நீ வெளியே வந்ததுக்கு அப்புறம் நம்ம பாத்துக்கலாம்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் ஊர் மக்கள்லாம் மொத்தமா இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. சார், பேங்க்ல வேலை பார்த்தா அந்த 5 பேரையும் காணோம், எங்களுக்கு பயமா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இது காணுமான்ற மாதிரி பார்த்தசாரதி ஷாக் ஆகுறாரு. இது எல்லாத்தையும் செல்லுக்குள்ள இருக்க இந்த ரங்கா கவனிக்கிறாரு. கோவப்பட்டவர் என்னடா பிளான் வச்சிருக்கீங்கன்ற மாதிரிலாம் விஜயை போட்டு அடிக்கிறாரு. எனக்கு தெரியாதுன்ற மாதிரிலாம் விஜய் சொல்றாரு. இவங்க 2 பேர் சண்டை போடும் போது ரங்கா பாக்கெட்ல இருந்து சாவி விழுந்துருது. அந்த சாவியை டக்குன்னு பார்த்தசாரதி எடுத்துடுறாரு. இது பேங்கோட சாவியாச்சே அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஏதோ இவனுங்க பண்ணிருக்காங்கன்ற மாதிரி பேங்குக்கு வந்துடுறாரு. பேங்க்ல பார்த்தா ரங்காவோட ஆளுங்க தான் நின்னுட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் விலகி போக வச்சுட்டு இவருமே உள்ள வந்து லாக்கரை ஓபன் பண்ணிட்டாரு. ஓபன் பண்ணி பார்த்தோன்னா ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா லாக்கர்ல எந்த ஒரு நகையும் காணோம். என்ன நகை காணோன்ற மாதிரிலாம் ரங்கா யோசிக்கிறாரு. ஆளுங்க எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க, எப்படி அப்ப நகை காணாம போச்சுன்றது இவருக்கு தெரிய மாட்டேங்குது. அதை தாண்டி இன்ஸ்பெக்டரும் டென்ஷன் ஆயிடுறாரு. டே விஜய், நீ தான் எடுத்து என்ன ஏமாத்த பாக்குறியான்னு கேக்குறாரு. சத்தியமா நான் எடுக்கலன்னு விஜய் சொல்லிட்டாரு. இப்ப சம்பந்தப்பட்ட இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. அவங்க 5 பேர் சேர்ந்து தான் அந்த கோல்ட தூக்கி இருக்காங்கன்னு பார்த்தசாரதிக்கு தெரியுது. ஆனா 5 பேர் எப்படி இதை பண்ணாங்கன்றது இவருக்கு சுத்தமா புரியல. எப்படியாவது பிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிப்பாரு. அப்பதான் இந்த தேவராஜனோட அக்கௌண்ட்ல இல்லீகல் ஆக்டிவிட்டி எல்லாம் நடக்கும். அதாவது வேற நாட்டுக்கெல்லாம் காசை நிறைய அனுப்புவாரு, வாங்கியிருப்பாரு. விஷ்ணுக்காக தானே இந்த விஷயத்த பண்ணீங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சார், விஷ்ணுக்காக நான் எதுவுமே பண்ணல சார், அவன் ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. என் அக்கௌண்ட்ல இருக்க காசு எல்லாமே வேற ஒருத்தங்களுக்கு நான் போட வேண்டியது சார். ஒரு பிசினஸ்க்காக நிறைய இடத்துல இருந்து கடன் வாங்கி தான் இந்த விஷயத்த பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீங்க ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறதுனால என்னால எதுவுமே பண்ண முடியல சார். நான் உடனே காசை போடலன்னா இந்த டீலே கேன்சல் ஆயிடும் சார், புரிஞ்சுக்கோங்க சார். நான் எப்பனாலும் உங்களுக்கு கோஆபரேட் பண்றேன், முதல்ல என்னோட அக்கௌண்ட்டை நீங்க நார்மல் ஆக்குங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால பார்த்தசாரதி இருக்காருல, எல்லா டாக்குமெண்ட்டையும் வெரிஃபை பண்றாரு. இவரோட அக்கௌண்ட்டை நார்மல் ஆக்குறாரு. அது மூலியமா இவருமே அந்த டீலை முடிச்சிடுறாரு. இப்பதான் கொஞ்சம் நிம்மதி ஆகுறாரு. சார், நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு நன்றின்ற மாதிரிலாம் தேவராஜன் சொல்றாரு. சரி கிளம்புங்கன்ற மாதிரி பார்த்தசாரதி அனுப்பி வச்சிடுறாரு. அதாவது பெரிய லெவல்ல கோல்டு எந்த இடத்துல விற்கப்பட்டாலும் எனக்கு உடனே தகவல் கொடுங்கன்னு சொல்லி வச்சிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு பகுதியில கோல்டு விற்கப்பட்டிருக்கு. இந்த டிரான்ஸ்போர்ட்டை சேர்ந்தவங்க தான் சார் சப்ளை பண்ணிருக்காங்கன்ற மாதிரிலாம் ஆளுங்க சொல்றாங்க. இவர் அந்த டிரான்ஸ்போர்ட்டோட பேரை பாக்குறாரு. தேவராஜன் கொடுத்தாரு பாத்தீங்களா, அதுலயும் இதே பேர் தான் இருக்கும். தேவராஜனோட டிரான்ஸ்போர்ட் கம்பெனி தான் இதை பண்ணிருக்கு அப்படின்றத இவர் புரிஞ்சுக்கிறாரு. தேவராஜன் நல்ல ஒரு மாதிரி பேசினார் பாத்தீங்களா, ஆனா அவர் விஷ்ணுக்கு ஹெல்ப் பண்ணி தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காரு. அவங்க வெளிநாட்டு டாலரா கிடைக்கிற மாதிரி பண்ணி எஸ்கேப் ஆயிருப்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்தசாரதியால பிடிக்க முடியாது. அவங்க கோல்டு எப்படி எடுத்தாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கான பதில பார்த்தசாரதி கண்டுபிடிச்சிருப்பாரு. அன்னைக்கு அந்த லாக்கருக்கு பாதுகாப்பா உள்ளே 2-3 பேர் இருந்திருப்பாங்க. அதே சமயம் வெளி கதவை சாத்தி 2-3 பேர் இருந்திருப்பாங்க. அதை மீறி எப்படி எடுத்தாங்கன்ற மாதிரிலாம் இவர் பயங்கரமா யோசிச்சிருப்பாரு. லாக்கரை ஓபன் பண்ணி பார்க்கும் போதுதான் மேல தண்ணி வர மாதிரி ஒரு செட்டிங் இருக்கும். இப்பதான் அவங்க 5 பேர் பண்ண விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ரங்கா இந்த நாள் காசு வைக்க போறாருன்னு உங்களுக்கு தெரியும்ல, அதுக்கு முன்னாடியே அந்த செட்டிங் ஒர்க் எல்லாம் பண்ணிருப்பாங்க. அதாவது இவங்க ஒரு பட்டனை பிரஸ் பண்ணா ஒரு ஃப்ளூயிட் வர மாதிரி செட் பண்ணிருப்பாங்க. அது கோல்ட மட்டும் தான் உருக்கும், அயனை உருக்காது. கோல்ட மட்டும் அது உருக்குது. அதனால கோல்டு எல்லாமே உருகி கீழே ஊத்த ஆரம்பிச்சிடும். கீழே இவங்க ஒரு பைப் செட்டிங்க பண்ணிருப்பாங்க. இப்போ உருகுன கோல்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த பைப்பு வழியா வெளியே வந்துட்டு இருக்கும். இதெல்லாம் உள்ள இருக்க யாருக்குமே தெரியாது. அந்த பைப்பு வெளியே இருக்க ஒரு இடத்துல கனெக்ட் ஆகிற மாதிரி இவங்க செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படி செட் பண்ண இடத்துல கோல்டு எல்லாம் கலெக்ட் ஆயிடும். அந்த கோல்டு எல்லாத்தையும் வெளியே இருந்தே இவங்க எடுத்திருப்பாங்க. அங்க இருந்து கிளம்பி போயிருப்பாங்க. ஒருத்தங்க கிட்ட டீல் பேசினாங்கல்ல, அவங்க கிட்ட அந்த பொருள் எல்லாம் போச்சுனா தான் இவங்களுக்கு டாலர் கிடைக்கும். அந்த டாலர் இப்பதான் இவங்களுக்கு கிடைக்குது. ஏன்னா நடுவுல இருந்து இந்த விஷயத்தெல்லாம் அந்த தேவராஜன் தான் முடிச்சிருக்காரு. சாமர்த்தியமா பார்த்தசாரதியை ஏமாத்தி இந்த விஷயத்த பண்ணிருப்பாரு. இத பத்தி எல்லாம் விஷ்ணு கிட்ட சொல்லிடுறாரு. இப்போ ஊர் மக்கள்லாம் காசு போயிருச்சுன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க.
ஆனா ஊர் மக்களுக்கு லெட்டர்லாம் வருது. யார் யாரு எவ்வளவு காசு தந்தாங்கன்றது அவங்க 5 பேருக்கு தெரியும்ல. இவங்க கஷ்டப்பட வேணாம், அந்த காசை தந்துடலான்ற மாதிரி தான் அனுப்பி வச்சிருக்காங்க. காசு கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஹீரோ இப்ப கூட தப்பு பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லியிருப்பாரு. எதை மீன் பண்ணி ஹீரோ அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்றது பத்மாக்கு புரியுது. இதோடய நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படத்துல வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.